சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவனை ஒரு வழிக்கு கொண்டு வர. கணேசன், ஒரு நிமிஷம். ஏன் கணேசன் என்ன பார்த்ததும் இப்படி பயந்து ஓடுறீங்க? உங்க முகத்தை பாக்குறதுக்கே தர்ம சங்கடமா இருக்கு இப்ப எனக்கு. அதான் ஏன்? ஆரம்பத்துல இருந்தே இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கீங்க. எங்களை சேர்த்து வைக்கிறேன்னு கூட சொன்னீங்க. ஆனா நாங்க உங்களை நம்பாம எங்க சுயநலத்தை மட்டுமே பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம எங்க குடும்பத்தை ஆளுங்க நீங்க தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு சொல்லும் போது கூட நாங்க உங்களை காப்பாத்தல. எல்லாரும் எங்க முன்னாடியே உங்களை வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசினாங்க. அப்ப கூட என்னால உங்களை காப்பாற்ற முடியாத குழாயதானே நின்று இருந்தேனா. தைரியமா என்னால என் பிரச்சனையை சந்திக்க முடியலங்க. இவ்வளோ நடந்தும் எங்க மேல உங்களுக்கு கோவமே இல்லாம வேதநாயகியோட வீட்டுக்கு வந்து எங்க 2 பேரையும் கூப்பிட்டீங்க. எங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவங்களே மிரட்டினீங்க. ஆனா ஒரு விஷயத்துல கூட நான் உங்க பேச்ச கேட்கவே இல்லையேங்க. எனக்கே தெரியுது நாங்க ரொம்ப மாறிட்டோன்னு. இப்படி இருக்கும்போது எங்களை எங்க குடும்பம் ஏத்துக்கணும்னு நீங்க தீச்சட்டி எடுத்து இவ்வளவு கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சகோதரி. இப்ப சொன்னீங்களே அந்த சகோதரி பாசம் இன்னும் மாறல கணேசன். எனக்கு அது போதும் கணேசன். கவலைப்படாதீங்க. நீங்க தப்பு பண்ணாலும் ஒரு விஷயத்துல நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. நீங்களும் தேவியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது நடந்திருக்கு. ஆனா உங்க காதல சில பேர் மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் எனக்கு நல்லா தெரியும். நடந்தது எல்லாமே நல்லதுக்குன்னு நம்ம எடுத்துக்குவோம் கணேசன். நான் இவ்ளோ தூரம் கஷ்டப்படுறது எதுக்குன்னு உனக்கே புரியுது இல்ல? நம்ம குடும்பம் எப்பவுமே ஒத்துமையாதான் இருக்கணும். யாருமே பிரியக்கூடாது. கூட்டு குடும்பத்தோட சந்தோஷம் என்னைக்குமே நிலைச்சிருக்கணும் கணேசன். நம்ம எல்லாரும் ஒத்துமையாவே இருந்தா நம்மள யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ உங்களை உங்க அப்பா மட்டும்தானே ஏத்துக்கிட்டாரு. கூடிய சீக்கிரமே தேவியையும் மருமகளா ஏத்துப்பாரு. தேவியோட அப்பாவும் உங்களை மருமகனா ஏத்துப்பாரு. ஆனா அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும் கணேசன். இதுக்கு மேல நீ அவசரப்படாம இருந்த. இவங்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கா? இவனா? ராம், இவரு நம்ம வீட்டு மாப்பிள்ள. இனிமே நாம இவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துதான் ஆகணும். இது மாப்பிள்ளையா? அங்க அப்பா சொன்னது கேட்டேல்ல? இவனை எங்க அப்பா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என் தங்கச்சியை கூட அவர் பொண்ணா மட்டும் தான் ஏத்துக்கிட்டாரு. அதுக்காக உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டின இவர நம்ம வேண்டான்னு சொல்லிட முடியாது இல்ல? தாலி கட்டினா மட்டும் போதாது. கட்டின பொண்டாட்டிய கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்தணும். இவனால என் தங்கச்சியை காப்பாத்த முடியாம தான் 2 பேரும் அங்க மயங்கி கிடந்தாங்க. வாழ வழி இல்லாம போயும் அந்த வேதனைக்கு காலில் விழுந்து கிடந்தாங்க. நான் இவனுக்கு மாப்பிள்ளை மரியாதை கொடுக்கணுமா? இத பார், இனிமே இவங்கிட்ட பேசுறத பார்த்த அவ்வளவுதான் உனக்கு. ராம், என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லு. அதை விட்டு சகோதரி மிரட்டுற வெள்ளம் வச்சுக்க. இவன் பொண்டாட்டிடா. நான் அவளை மிரட்டுவேன், அடிப்பேன், என்ன விட பண்ணுவேன். எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ யாரா கேக்குறதுக்கு? ராம், கணேசன் வேண்டாம். கையை காட்டு. இந்தா பூசிக்கோ. என்ன சகோதரி இப்படி பேசிட்டு போறான்? அப்படியாவது என்கிட்ட பேசுறாரே நான் சந்தோஷப்படுறேன் கணேசன். என்ன சொல்றீங்க? இன்னைக்கு நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு. எல்லாமே அந்த அம்மனோட அருள் தான்.